பணத்தை பேங்க்கில் சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நாம் சேமிக்கின்றோமோ இல்லையோ அது நம் மனதில் நன்றாகவே பதிந்து விட்டது. ஆனால் அஞ்சல் அலுவலகம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நம்முடைய பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் மனசில் இருந்து விலகி போய் விட்டதா, இல்லை ஞாபகத்திலிருந்து மறந்து போய் விட்டதா, இல்லை அதை பற்றி நமக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கி சூழ்நிலையில் நேஷ்னல் போஸ்டல் டே என்று ஒரு டே இருக்கிறது. அது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 10ஆம் தேதி அன்னைக்கு நேஷ்னல் போஸ்டல் டே என்று சொல்லுவாங்க. பொதுவாக இந்த எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் காலங்கள் நாம் லெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுத்தமாகவே மறந்து விட்டோம். அதனால் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லை லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிவிட்டது. பட் அப்படி கிடையாது. அங்கே ரொம்ப எளிமையான சேமிப்பு திட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. நான் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல போகிற இந்த திட்டங்கள் உங்களுக்கு ஏதாவது சூட்டபுளாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது பேங்கை விட இன்னும் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப ஹோம்லியாக இது எனக்கு தெரிகிறது. பெண்களுக்கு அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு இவர்களுக்கெல்லாம் போஸ்டல் சேமிப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயன் தரக்கூடிய முக்கியமானதாக இருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இதை பற்றி கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க்கில் எப்படி ஃபிக்ஸடு டெபாசிட் எல்லாம் வச்சுருக்கிறோம், அதே மாதிரி இங்கேயும் கூட நாம் அதெல்லாம் பண்ண முடியும். டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் ஒரு வருஷத்தில் இருந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் பணத்தை எந்த மாதிரியான டைம் டெபாசிட் பண்ணலான்னு நீங்கள் பணத்தை அந்த மாதிரியான டைம் டெபாசிட் பண்ணலாம். இதற்கெல்லாம் 6.9% இருந்து 7.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடைக்கிறது. அப்புறம் ஒரு மந்த்துக்கும் வட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணி வருஷத்தோட முடிவில் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பைசாவை டெபாசிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்து நீங்கள் இதெல்லாம் சேமிப்பதன் மூலமாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏடிசி அந்த பிரிவு, ஏடிசி இருக்கோ இல்லையோ, வருமான வரி சட்டப்பிரிவு ஏடிசி, அதன் கீழே உங்களுக்கு 1.5 lakhs வரைக்கும் வரி விலக்கு பெறும் அளவிற்கு இது ரொம்பவே அங்கீகரிக்கப்பட்ட, நாம் அதிகமாக கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய திட்டங்கள். இந்த திட்டத்தின் கீழே 1 லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் 5 இயர்ஸில் 10,35,500 ரூபாயா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பேங்க்கில் இதை விட குறைவான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவிற்கு ஒரு growth இருக்குது அப்படி என்று சொன்னால் நாம் இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டும். நான் சில திட்டங்களை ஒவ்வொன்றாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படி ஒன்று இருக்கிறது. மாதம் உங்கள் வட்டிக்கு பைசா விடும். 7.4% வட்டி தரப்படுறாங்க. இந்த திட்டத்தில் ஒருத்தர் அதிகபட்சமாக 9 லட்சம் வரைக்கும் வைத்து கொள்ளலாம். இதே ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 5 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். 5 வருஷத்தில் அவர்களுக்கு அந்த டெபாசிட்டில் இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொண்டே இருக்கும். அதை வைத்து அவங்க மாதாந்திர வாழ்க்கையை வாழ முடியும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான். பணத்தை மொத்தமாக எடுக்க முடியுமா முடியாதா, அவசரம்னா எப்படி எடுக்கலாம், அப்படி எடுக்கும்போது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னவெல்லாம் பிடிப்பார்கள், அப்படி பிடிக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாவற்றையும் நீங்கள் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் டீட்டெயிலாக இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்திற்கு வரி விலக்கு இருக்குதா இல்லையா, இது எல்லாவற்றையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்த திட்டம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், அதாவது மூத்த குடிமக்கள் அப்படி என்று சொல்லுவாங்க. அவர்களுக்கான சேமிப்பு திட்டம் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இப்போ ஒரு வேலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு 55 வயதாகி அப்புறம் அவங்க 50 வயசுக்கு மேலே கூட இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். இதில் அவங்களுடைய சேமிப்பு கொடுக்குற வட்டி 8.2% இருக்கும். குறைஞ்சபட்சமாக 1000 ரூபாய் கூட, அதிகபட்சம் 30 லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த வட்டி தொகைக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் நாம் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கொண்டே இருக்கும். 5 இயர்ஸ் வரைக்கும் அதில் அப்படியே இருக்கும்.
அதில் எப்படி வெளியேறலாம், நான் சொன்ன மாதிரியே எப்படி எடுத்துக்கலாம், எப்படி வித்ட்ரா பண்ணலாம், எவ்வளோ பிடிப்பு வருது அப்படின்றத நாம் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது. அடுத்து பெண்களுக்கான ஒரு திட்டம் இருக்குது. மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம், மகிழா சம்மான் பத்ரா அப்படி என்று சொல்லுவாங்க. இது ஒரு பத்திரம், இதற்கு அந்த வேல்யூ இருக்கும். அது மாதிரி வாங்கி கொண்டு அதற்கான இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கொண்டே போகும். இதனுடைய ஆண்டு இன்ட்ரெஸ்ட் 7.5% கொடுக்குறாங்க. ஒரு ஷார்ட் டைம் சேமிப்பு வேண்டும், 3 வருடத்திற்கு இல்லைனா 5 வருடத்திற்கு நாம் இதை போடணும். இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது, அவளுடைய கல்யாணத்திற்கு சேமிக்கிறார்கள், அவளுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக சேமிக்கிறார்கள். அப்படி என்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பப்ளிக் ப்ரைவேட் ஃபண்ட் அக்கௌண்ட், பொது வருங்கால வைப்பு நிதி அப்படி என்று சொல்லுவார்கள். நம்முடைய வளமான எதிர்காலத்தை என்ஷோர் பண்ணி ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் என்று நான் சொல்வேன். இதற்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் சொல்கிறேன், 7.1% கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கும், இது எத்தனை வருஷம் வரைக்கும் வைத்து கொள்ளலாம், எவ்வளவு ரூபாய் குறைந்தபட்சம் போடலாம், எவ்வளவு ரூபாய் அதிகபட்சம் போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாவற்றையும் உங்களுக்கு இந்த திட்டத்தில் சேரணும்னா ஒரு எண்ணம் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிசர்ச்சை பண்ணுங்கள். நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸில் கேளுங்க. அடுத்த திட்டம் ரொம்ப க்யூட்டான திட்டம். இது SSY அப்படின்னு சொல்லுவாங்க, சுகன்யா சம்ருதி யோஜனா, செல்வமகள் சேமிப்பு திட்டம். இது பெண் குழந்தைக்கான சிறப்பு திட்டம். இந்த திட்டத்தில் சேருவதற்கு உங்களுடைய குழந்தைக்கு 10 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 250 ரூபாய், அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் போடலாம். இந்த திட்டத்திற்கு 8% வட்டி கொடுக்கப்படும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு முடிவுக்கும் ஏற்ப வட்டி அண்ட் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் மாறலாம். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இதற்கு எத்தனை வருடங்கள் இருக்கலாம்னா 21 வருடம் இருக்கலாம். பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் நலனுக்காக இந்த முதலீடு செய்வது என்பது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அடுத்த பிளான் என்னன்னா கிசான் விகாஸ் பத்திரம். இது நிறைய பேர் கேள்விப்பட்டு இருப்பார்கள். இது ஒரு நீண்டகால முதலீடு திட்டம்தான். அடுத்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், தேசிய சேமிப்பு பத்திரம். இது 5 வருடத்துக்கான பத்திரம். இது யார் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். அதற்கான ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. 5 வருடத்திற்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகும். இந்த பத்திரத்தில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியதற்கு அப்புறம் நடுவில் அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டது என்றால் அவர்களுக்கு எந்த மாதிரி அந்த பைசா திரும்ப அவர்களுக்கு கிடைக்கும், அவர்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறது, இதனால் அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் எல்லாம் குறையுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெனிஃபிட்ஸ் மட்டும்தான். இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டும். உடனே நம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த டீட்டெயில் எல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம். நமக்கு உபயோகப்படலாம், நம்மை சார்ந்தவர்களுக்கு இது உபயோகப்படலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்னா என்ன, போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது என்று பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.